நல்ல சூடு சாத்துல இந்த பருப்பு துவையலும் நெய்யும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கிண்ணம் வந்து துவரம் பருப்பு எடுத்து வச்சிடலாம். கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டு, சூடானோடனே இதில் 10 பல்லு பூண்டு, சின்ன பல்லு பூண்டாக இருக்கனால நான் 10 பல்லு சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் அளவு குறைச்சிக்கோங்க. இப்போ அதிலே வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு இதை 2யும் நல்லா வதக்கணும். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் துவையல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2யும் நல்லா வதக்கிடலாம். இது மாதிரி நல்லா கலர் மாறி வரும்போது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து துவரம் பருப்பு சேர்த்துடலாம். துவரம் பருப்பை போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து முழு மல்லி, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து நான் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். நான் ஒரு 7, 8 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்ல அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வறுக்கணும். பருப்பு நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய், பருப்பு எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ அடுப்பை ஆஃப் ஆக்கி இதை ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், பூண்டையும் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க இந்த பருப்பும் சேர்த்துடலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம். இதில் வந்து புளி சேர்க்கணும். புளி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன உருண்டை புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு சுற்றிடலாம். சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ துவையல் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது.